ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். விஜய் பார்வதிக்கு அந்த கண்ணில் அடிபட்டதுல மக்களே, அது வந்து டாஸ்க்ல நடந்ததா இல்லைன்னா அதுக்கு முன்னாடியே அவங்க கீழே எதனா விழுந்து தடிக்கு வந்து அடிபட்டுச்சான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருந்தது. பட் லைவ் பார்க்கும்போது நம்மளுக்கு தெளிவானது என்னன்னா, விஜய் பார்வதிக்கு டாஸ்க்ல தான் அடிபட்டிருக்கு, அதுவும் சபரியால தான் அடிபட்டிருக்கு. ஆனா அந்த கீழே தள்ளி விட்டாங்களா ப்ரோமோல காமிச்ச மாதிரி அந்த இடத்துல அடிபடல, அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அடிபட்டுச்சு. என்ன ப்ரோ சொல்ற, டாஸ்க்ல தான் அடிபட்டுதுன்ற, அதுக்கு முன்னாடி அடிபட்டுதுன்ற, ஒன்னும் புரியலையே அப்படின்னா, டாஸ்க் வந்து முதல் ரவுண்ட் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ரெண்டாவது ரவுண்டும் கேன்சல் பண்ணாங்க, மூணாவது ரவுண்ட் தான் வந்து ஃபைனலே பண்ணிருக்காங்க மக்களே. கேப்டன்சி டாஸ்க் அந்த அளவுக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு. சோ அது என்னன்றத ஒன் பை ஒன்னா பார்த்தலாம். அது முன்னாடி சேனலை புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஒரு லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜஸ்ட் ஆகும். வாங்க வீடியோ உள்ள போயிடலாம். அதாவது கேப்டன்சி டாஸ்கோட ரூல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கோண வடிவுல வந்து கோடு போட்டிருப்பாங்க, 3 எண்ட்லயும் வந்து ஒருத்தர் நிப்பாங்க, மொத்தம் 4 வாட்டர் பாட்டில் இருக்கும். அந்த வாட்டர் பாட்டில இவங்க ஓடி போயிட்டு ஒன்னொன்னா தான் எடுத்துட்டு வர முடியும். ஓகேவா, 4 வாட்டர் பாட்டில் இருக்குன்னா ரெண்டாலாம் கையில எடுத்துட்டு வர முடியாது, ஒன்னொன்னா எடுத்துட்டு வந்து அவங்க பிளேஸ்ல வைக்கலாம். அப்படி எடுத்துட்டு வரும்போது அது கையில இருந்து புடுங்கவும் கூடாது. ஓகேவா, யாருமே அந்த இடத்துல வச்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்க போயிட்டு எடுத்துக்கலாம் அந்த வாட்டர் பாட்டில. அந்த இடத்துல அவங்க வந்து டிஃபெண்ட் பண்ண தான் பண்ணணும். வாட்டர் பாட்டில கையில பிடிக்கிறது, காலில் பிடிக்கிறதுலாம் பண்ணவே கூடாது. அவங்க வந்து அதை சுத்தி வேணா அந்த மாதிரி டிஃபெண்ட் பண்ணிடலாமே தவிர, அந்த வாட்டர் பாட்டில கையில வச்சுக்கிறது, காலில் வச்சுக்கலாம் வைக்கக்கூடாது. ஒன்ஸ் அங்க வந்து எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா அதை வந்து அவங்க இடத்துல வச்சுட்டு அவங்க வந்து அதை டிஃபெண்ட் பண்ணி பாதுகாத்தணும். ஓகேவா, இதுதான் வந்து டாஸ்க் ரூல்ஸ். அதே மாதிரி வந்து அந்த கோடு போட்டிருக்காங்களா முக்கோண வடிவில், அது வந்து வெளியே தான் வந்து ஓடி போயிட்டு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரணும், கோட்டு உள்ள ஓடி போய் எடுக்க கூடாது, அது வந்து ஃபவுல் ஆயிடும். ஓகேவா, இதுதான் வந்து டாஸ்க் ரூல்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து நம்ம விஜய் பார்வதி, அதுக்கப்புறமேட்டு நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள், அப்புறம் சபரி 2 வாட்டர் பாட்டில் முதல்ல எடுத்துட்டு வந்து வச்சுட்டா, விஜய் பார்வதி 1 எடுத்துட்டு வந்து வச்சுனாங்க. அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் 1 எடுத்துட்டு வந்து வச்சுனாங்க. இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறமேட்டு நம்ம விஜய் பார்வதியும் திவ்யாவும் என்ன பண்ணாங்கன்னா, டேரக்டா போயிட்டு நம்ம சபரி அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் வந்து சபரி அட்டாக் பண்ணா, சபரி 2 வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்துட்டு வந்து இவங்க வச்சுட்டாங்கன்னா இவங்களும் சேஃப்ல, அதனால வந்து அவனை போய் அட்டாக் பண்ண பார்த்தாங்க. அப்ப சபரி என்ன பண்றான், டிஃபெண்ட் தான் பண்றான். அதாவது அவங்க தள்ளி விட்டு இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருக்கான். கையை வந்து அவன் யூஸே பண்ணாம இப்படி கையை இப்படிதான் வச்சுட்டு இருந்தான். அதுக்கப்புறமேட்டு அந்த காலில் மட்டும் அந்த வாட்டர் பாட்டில புடிச்சிட்டாப்ல, வாட்டர் பாட்டில முட்டி போட்டு புடிச்சிட்டாப்ல. அந்த இடத்துல தான் அது வந்து கொஞ்சம் கேம் வந்து சொதப்புற மாதிரி இருந்தது. அதாவது அது வந்து ஒரு ஃபவுல் மாதிரி. ஓகேவா, ஆனா வந்து நம்ம திவ்யா கணேஷ் வந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு ஓடிட்டாங்க. விஜய் பார்வதி ஒரு வாட்டர் பாட்டில் எடுக்க ட்ரை பண்ணும்போது வாட்டர் பாட்டில் உருண்டு போயிடுச்சு. ஓகேவா, அப்ப என்ன பண்றாருன்னா சபரி அந்த வாட்டர் பாட்டில காலால இப்படி வச்சு காலை வச்சு இழுக்க பார்த்தாரு. அப்ப நம்ம விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா டக்குனு குனிய ஆரம்பிச்சிட்டாங்க. குனிஞ்சு அந்த வாட்டர் பாட்டில் அவங்களை எடுக்கும்போது இவரோட காலை அவங்க போக அவங்களோட மூஞ்சாங்க வர காலில் அவங்க மூஞ்சி வந்து கரெக்டா பட்டுச்சு. அந்த கண்ணில் பட்டவொடனே அதுதான் வந்து அங்க வீங்குச்சு. ஓகேவா, இந்த இடத்துல வந்து மறுபடியும் சபரி என்ன பண்ணாரு, அந்த அடிப்படெல்லாம் பார்க்கவே இல்லை, அவங்க யாருமே அவங்க அட்ரஸ் பண்ணல. உடனே ஓடி போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் அவரு அந்த ஒரு வாட்டர் பாட்டில் உருண்டு போச்சு, அதை எடுத்து வச்சுட்டு மறுபடியும் விஜய் பார்வதி வாட்டர் பாட்டில் தூக்கி வந்து வச்சிட்டாரு. அதுக்கப்புறமேட்டா விஜய் பார்வதிக்கு அந்த கண்ணில் அடிப்பட்டு அவங்க கத்தி வழியில வந்து துடிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் வந்து இவங்க வந்து எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க, அதாவது ஜட்ஜஸ் இவங்க ஹவுஸ் மேட்ச்ல எல்லாரும் வந்து பாத்துட்டு இருக்காங்க. கண்ணு வீங்குது, ஓகே பொறுமையா இரு, பிக் பாஸ் கிட்ட போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அப்பவும் பஸர் அடிக்கல. ஓகேவா, அதனால என்ன பண்ணாங்க, விஜய் பார்வதி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கேப்ல ஓடி போயிட்டு திவ்யா கணேஷ் கிட்ட 2 வாட்டர் பாட்டில் இருந்தது. ஓகேவா, சபரி கிட்ட 2 வாட்டர் பாட்டில், திவ்யா கணேஷ் கிட்ட 2 வாட்டர் பாட்டில். திவ்யா கணேஷ் கிட்ட இருந்த ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி வந்து டக்குன்னு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பஸர் அடிச்சது. ஓகே, இதுலயே வந்து அவங்க கேம் தான் ஆடிட்டு இருந்தாங்க, அவங்க வழி இருந்தாலும் அவங்க ஒரு கேம் ஆடினாங்க. ஓகேவா, அதை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணி ஆகணும், அதை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாங்க. திவ்யா வந்து இது நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடியும் போது நம்ம சபரி அவர்கள் தான் வின்னரா இருந்தாங்க. ஓகேவா, சபரி கிட்ட 2 வாட்டர் பாட்டில், மீதி 2 பேருக்கு ஒரு வாட்டர் பாட்டில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம விஜய் பார்வதி வந்து அதாவது இதுல கூட்டு போயிட்டு இருந்தாங்க, நம்ம கன்ஃபர்ஷன் ரூம் கூட்டு போயிட்டு நம்ம மெடிக்கல் டீம்லாம் வந்து அவங்களை பார்த்து இந்த மாதிரி செக் எல்லாம் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு ஓகே எனக்கு அந்த கண்ணில் வந்து அவங்க கான்டாக்ட் லென்ஸ் வச்சிருந்தாங்க போல, அந்த கான்டாக்ட் லென்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக திரும்பி வெளியே வந்து திரும்பி உள்ள போயிட்டு அந்த ஐஸ் பேக் மட்டும் வைக்க சொல்லியிருந்தாங்க போல. பட் நெக்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து எல்லாரும் லிவிங் ஹால் அசம்பிள் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொல்றாப்ல, அதாவது இந்த ரவுண்ட் வந்து வேலிட் இல்ல அப்படின்ற மாதிரி. அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா கெமி அவர்கள் தான். கெமி ஒரு விஷயத்தை வந்து அங்க வச்சாங்க, நான் ஃபர்ஸ்டே சொன்னல, அந்த சபரி வந்து டிஃபெண்ட் பண்ணும்போது அந்த வாட்டர் பாட்டில காலிலே வந்து புடிச்சிக்கிட்டாரு, அதனால அது வந்து ஃபவுல் அப்படின்ற மாதிரி. அதனால வந்து எதுக்கு இந்த ஆர்கியூமெண்ட், ரீமேட்ச் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் இன்னொரு மேட்ச் வச்சாப்பல. விஜய் பார்வதி விளையாட முடியுமான்னு கேட்டாங்க. அப்ப வந்து ஓகே நான் விளையாடுறேன் அப்படின்ட்டு விஜய் பார்வதி ஒத்துக்குவே மறுபடியும் இன்னொரு ரவுண்டு நடந்தது. இன்னொரு ரவுண்ட்ல என்ன ஆச்சுன்னா, நம்ம இதே மாதிரி தான் சபரி வந்து மறுபடியும் 2 வாட்டர் பாட்டில் வச்சுக்கினாப்ல, திவ்யா கணேஷ் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில், இங்க விஜய் பார்வதி கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில். விஜய் பார்வதி மறுபடியும் சபரி கிட்ட வாட்டர் பாட்டில் புடிங்கிட்டு வராங்க. ஓகேவா, சபரி கிட்ட வந்து திவ்யா கணேஷும் விஜய் பார்வதி 2 பேருமே புடுங்க ட்ரை பண்ணாங்க. விஜய் பார்வதி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அவங்க இடத்துல வச்சிட்டாங்க. ஓகேவா, சபரி கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருந்து அதையும் புடிங்க போய் நம்ம திவ்யா கணேஷ் வந்து வச்சிட்டாங்க. சபரி கிட்ட 0 வாட்டர் பாட்டில். ஓகேவா, அப்ப சபரி என்ன பண்ணாருன்னா விஜய் பார்வதி கிட்ட வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கு மறுபடியும் சபரி ட்ரை பண்றாப்ல. அப்போ நம்ம திவ்யா கணேஷும் வந்து ட்ரை பண்றாங்க விஜய் பார்வதி கிட்டே. ஓகேவா, விஜய் பார்வதி என்ன பண்ணாங்கன்னா 2 வாட்டர் பாட்டிலுமே கையிலேயே புடிச்சினாங்க, அதாவது 2 வாட்டர் பாட்டிலையும் கையிலேயே புடிச்சின்னு விடவே இல்ல. ஓகேவா, இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால வந்து சபரி என்ன பண்ணிட்டாருன்னா உஷாரா போயிட்டு திவ்யா கிட்ட இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து வச்சிட்டாப்ல. ஓகேவா, திவ்யா கிட்ட வாட்டர் பாட்டிலே இல்ல. இந்த ரவுண்ட் இப்படிதான் போச்சு. ஓகேவா, மறுபடியும் வந்து ஒரு மாதிரி கொலாப்ஸா போன உடனே எல்லாரும் வந்து காண்டானாங்க. மறுபடியும் வந்து இது டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹவுஸ் மேட்ஸ் எல்லாருமே வந்து கத்துனாங்க. விஜய் பார்வதி வந்து டிஸ்குவாலிஃபைடு, ஏன்னா விஜய் பார்வதி லைன் உள்ளயும் ஓடுறாங்க. ஓகேவா, அதே மாதிரி வந்து வாட்டர் பாட்டிலையும் வந்து கையிலேயே ஹோல்ட் பண்றாங்க 2 டீமே.
ஒண்ணுதான் கையில ஹோல்ட் பண்ணிருக்கணும். அது வந்து எடுத்துட்டு வரும்போது தான் அங்க வைக்கிற டிஃபென்ஸ்ல வைக்கும் போது நீங்க டிஃபெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த ரவுண்ட்ல வச்சதுக்கு அப்புறமேட்டு. ஆனா விஜய் பார்வதி ரூல்ஸா பிரேக் பண்ணாங்க, அது வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியே ஆகணும்னு சொன்னாங்க. பட் ஆனா பிக் பாஸ் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டாப்ல, அதுக்கப்புறம் இந்த இதுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பசர் அடிச்சிட்டாரு ஓகேவா. அப்போ ரெண்டு வாட்டர் பாட்டில் இருந்தது போல 2 பேர்கிட்ட. அப்போ நம்ம கனி அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் தான் ஜட்ஜி, அவங்க 2 பேரும் வந்து டிஸ்குவாலிஃபை தான் பண்ணி ஆகணும், எப்படி அவங்க வந்து கையில ஹோல்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க தரப்ப அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வந்து ஒரு விஷயம் சொல்றாப்ல, நீங்க தான் ஜட்ஜி, நீங்க வந்து அவங்க வந்து பண்ணது தப்புனா நீங்க தான் டிஸ்குவாலிஃபை பண்ணி தூக்கணும், உங்களால தான் இப்ப மறுபடியும் ரீமேட்ச் போகுதுன்ற மாதிரி அங்க இன்னொரு விஷயத்த சொல்லிட்டாப்ல. அதாவது நீங்க எதுவுமே பண்ணல, அதனால தான் நான் திரும்பி ரீமேட்ச் வைக்கிறேன். 3வது மேட்சும் நடந்தது. சபரி மறுபடியும் வந்து அதே மாதிரி 2 வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் வச்சிட்டாரு. நம்ம திவ்யா கணேஷ் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க, விஜய் பார்வதி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போயிட்டாங்க. இங்க காமெடி என்னன்னா ஜட்ஜஸ் வந்து இப்பயே தெளிவா சொல்லிட்டாங்க ரூல்ஸ். அதாவது நீங்க இந்த சர்க்கிள் உள்ள அதை தாண்டி அந்த கோர்ட்டுக்கெல்லாம் தாண்டி எல்லாம் போயிட்டு உள்ள போனீங்கன்னா நான் வந்து கண்டிப்பா டிஸ்குவாலிஃபை பண்றோம், அதே மாதிரி வாட்டர் பாட்டில் கையில ஹோல்ட் பண்ணலாம் டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. அதனால அப்பயும் வந்து விஜய் பார்வதி மறுபடியும் வந்து அந்த கோர்ட் உள்ளே தான் போயிட்டு சுத்தி இருந்தாங்க. அதனால விஜய் பார்வதி டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டாரு நம்ம ஜட்ஜா இருக்க கனி அவர்களும் சாண்ட்ரா அவர்களும். அதே மாதிரி நம்ம திவ்யா கணேஷ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்களே, திவ்யா கணேஷ் போய் சபரிட்டு இருந்து வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு பார்த்தாங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்கன்னா சபரிட்டு இருந்து ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்து அதை கையிலேயே ஹோல்ட் பண்ணிட்டாங்க ரெண்டுத்தையும். அவர் வந்து புடுங்கும் போது கையிலே 2 ஹோல்ட் பண்ணாலும் அவங்களே டிஸ்குவாலிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ் சொல்லிட்டாங்க. நம்ம விக்ரம் விக்ரமா தான் சொன்னாரு. விக்ரம் விக்ரமே நம்ம ஹவுஸ் மேட்ச் எல்லாம் கத்துறாங்க, யாரு பண்ணாலும் தப்பு தாங்க, ரூல்ஸ் பிரேக் பண்றாங்களா டிஸ்குவாலிஃபைட் தூக்குங்க அப்படின்ற மாதிரி ஹவுஸ் மேட்ச் அங்க காண்டாவதை பார்க்க முடிஞ்சது. இந்த மாதிரி தான் மக்கள் இது போயிட்டு இருந்தது. அப்பதான் வந்து விஜய் பார்வதி மறுபடியும் நம்ம சபரி கிட்ட போயிட்டு அந்த வாட்டர் பாட்டில் புடுங்கிறதுக்கு பாக்குறாங்க. அதாவது அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட வாட்டர் பாட்டிலும் கிடையாது. ஆனா நீங்க எதுக்கு போயிட்டு அங்க போயிட்டு வேணும்ட்டே சபரி இருந்து புடுங்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு தான் எனக்கு புரியல. அதனால சபரி என்ன பண்ணா இப்படி வச்சு டிஃபன் பண்ணிட்டே இருந்தாரு. அவங்க வந்து மறுபடியும் அந்த காலை வந்து அவர் ஷூ போட்டு இருக்காரு, மீதி பேர் எல்லாருமே ஸ்லிப்பர் போட்டுருங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்கும்போதே சொல்லிட்டாங்க, நீங்க உங்களுக்கு வேணும்னா ஷூ போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமேட்டு காலை மெச்சா இதை மெச்சாலாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்பயும் வந்து இவங்க 2 பேரும் ஷூ போடல, திவ்யா கணேஷும் நம்ம விஜய் பார்வதி அவர்களும் வந்து ஷூ போடல, சபரி மட்டும் தான் ஷூ போடுறாங்க. விஜய் பார்வதி காலை வந்து ஒரு டிஃபன் பண்ணும்போது அப்பப்ப மெரிப்படுது, கால் வந்து அடிப்பட்டுட்டே தான் இருக்கு. அப்பயும் நம்ம விஜய் பார்வதி விடாம போயிட்டு நானும் தள்ளுவேன்டா, நீ பண்ணு நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி 2 பேரும் வந்து லிட்டரலா வந்து இச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜய் பார்வதி ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்படி தள்ளி விட போகும்போது சபரி அவர்களும் கேண்ட் ஆயிட்டு சபரியும் பிடிச்சி தள்ளி விட்டாரு. சபரி பண்ணதும் தப்பு தான், விஜய் பார்வதி பண்ணதும் தப்பு தான். ஏன்னா விஜய் பார்வதி தோத்துட்டு வெளியே போயிடணும், அவங்க போகாம உள்ள உட்காந்து நான் விளையாடுவேன்னு சொல்ற மாதிரி அவங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. சோ இதுதான் இங்க நடந்தது. இதுல வந்து சபரி வந்து பிடிச்சி தள்ளி விடுறது தப்பான கேட்டீங்கன்னா 100% தப்பு தான். ஏன்னா வந்து அந்த மாதிரி தள்ளி விடும்போது ரூடா அவங்க போய் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் திரும்பி எழுந்து வராங்க. எழுந்து வரும்போது லிட்டரலா இப்படி வச்சு கையை வந்து நல்லா இப்படி மூடிட்டு அப்படியே தள்ளுறாரு. அவர் வந்து கையெல்லாம் வந்து இப்படி லிட்டரலா வந்து மேன் ஹேண்டலிங் மாதிரிலாம் பண்ணல, அவர் ஃபுல்லா கையை வச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த மாதிரி எதனா ஒண்ணு பண்ணனா நம்மளுக்கு வெளியே பெரிய கெட்ட பேர் நடக்கும், அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ல போட்டு நம்மள அடிப்பாங்க, பொண்ணுங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ரூமர்ஸும் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சுதான் இப்படி பண்ணாரு. ஆனா அதுவும் வந்து ஆஷா பண்ணாரு, இப்படி வச்சு வெயிட்டா வந்து தள்ளி விட்டாரு விஜய் பார்வதியா. மறுபடியும் விஜய் பார்வதி ஒரு பீப் போட்டாங்க ஓகேவா. அதை கேட்ட உடனே சபரி வந்து மறுபடியும் வேணுமுட்டு அப்படி தள்ளி விட்டு இதே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தாரு. லிட்டரலா ஒரு 4-5 வாட்டி பண்ணிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு, இதே மாதிரி கெட்ட வார்த்தை யாராவது பேசினாலும் அவ்வளவுதான் மரியாதையே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சபரி அவர்கள் கோவப்படுறத பார்க்க முடிஞ்சது. விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா இப்ப உடனே அப்படியே மாத்திட்டாங்க, முதல்ல கேம் ஆடதான் வந்து நான் வாட்டர் பாட்டில் எடுக்க வந்தன்ற மாதிரி அங்க சொல்லியிருந்தாங்க. அது நெக்ஸ்ட் என்ன ஆச்சுன்னா, இல்ல நான் அப்படி போறேன் உனக்கு என்னடா பிரச்சனை, நான் அப்படி சுத்தின்னு போவேன் எங்க வேணாலும் போவேன் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. கடைசி 15 செகண்ட்ஸ் தான் ஓகேவா, அந்த செகண்ட்ஸ் அவர் கடந்துட்டாருன்னா அவர் வந்து கேப்டன் ஆயிடுவாரு. அவர் வந்து டாஸ்க பாப்பாரா இல்ல நீங்க அந்த ஒரு வாட்டர் பாட்டில் தூக்கி போயிட்டு கடைசியில பிக் பாஸ் வந்து அது ஓகே ஒத்துக்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவரு என்ன பண்ணுவாரு, அதனால அவர் உன்னை தள்ளி தான் விட முடியும் ஓகேவா. அவரு டிஃபென்ஸ் தான் பண்ணியிருந்தாரு. இதுதான் இங்க நடந்தது ஓகேவா. விஜய் பார்வதிக்கு அடிப்பட்டதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கால்ல அவங்களா போய் இச்சுக்கிட்டு தான் இவர் அந்த வாட்டர் பாட்டில் உருண்டு போகுதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து இழுக்க பார்த்தாரு. விஜய் பார்வதி வாட்டர் பாட்டில் எடுக்கிறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க. அந்த டைம்ல அவர் அவங்க கண்ணில் வந்து அந்த கால் மூட்டு பட்ட உடனே இந்த இடம் வந்து வீங்க ஆரம்பிச்சிச்சு. இப்பயே வீக்கத்துல தான் இருக்காங்க. அவங்க உள்ளதான் கொண்டு போயிட்டு செக் பண்ணலாம், மெடிக்கல் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டாங்க. எல்லாம் வந்து நார்மலா தான் இருக்குன்னு சொல்லிட்டு உட்கார வச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் கண்ணு வீக்கம் குறையத்துக்கு டே ஆகும் தான் ஓகேவா. ஐஸ் பேக் வச்சுட்டு தான் இருக்காங்க. இதுதான் மக்கள் நடந்தது ஓகேவா. பட் இதுல வந்து நீங்க அந்த தள்ளி விட்டதுனால தான் வீழ்ந்தாரு அப்படின்னு சொன்னது வந்து யாருமே ஒத்துக்க முடியாது. அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஓகேவா. கேம்ல அப்படிலாம் நடக்கதான் செய்யும். அவங்களே வந்து ஸ்பாட்டிவா எடுத்துட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமே நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இதுதான் இதோட இந்த டாபிக் முடியுது. இது லைவ்ல பார்த்ததுனால நான் இவ்வளவு நேரம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். தெளிவா சொல்லணும்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் சொன்னேன். இதனால வந்து யாரும் கோச்சிக்காதீங்க. அடுத்த வீடியோ நான் லைவ் பார்த்துட்டு அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சிறும லைவ் பை டேக்.